கிறிஷோட பாட்டி மீனா கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்புதாம்மா, அதுக்காக நான் காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா முறைச்சிக்கிட்டே நிற்க ரோஹிணியும் இங்கே மீனாவை பார்க்க, மீனா நான் சொல்ல வரதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க மீமா, நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, மீனா அப்பயும் எதுவும் பேசலை. அப்போது எங்கள் ரோஹிணி சொல்கிறாங்க, நான் கல்யாணம் நாள்லேருந்து எனக்கு கிரிஷ் பிறந்த வரைக்குமே சரி, என் மனோஜை பார்க்குற வரைக்கும் முன்னாடியும் கூட நான் வாழ்க்கையில் படாத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இதுதான் வழியா? ஒருத்தவங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் வழியா? உங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் தவிர அதை தவறான முறையில் பயன்படுத்தி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா ரோஹிணி? உங்கள் மகனுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கீங்களா? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வாழ வந்த வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொய் உங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டுகிட்டே தானே இருக்கு. இந்த பொய்க்காக நீங்கள் ஓடிக்கிட்டே தானே இருக்கீங்க. ஒவ்வொரு பொய், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இங்கே நடத்தை, இது எல்லாமே உங்களை அடியோட மாற்ற தானே செஞ்சுருக்கு ரோஹிணி. நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக தான் பட்ட கஷ்டங்களை சொல்லி அதை சரி பண்ணணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அந்த கஷ்டத்தை நினச்சி அவங்களும் இல்லாமல் அடுத்த பாதையை நோக்கி போயிட்டுருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணுமே தவிர ஒரு குடும்பத்தை ஏமாற்றி வாழணுன்ற ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்க போகிறது இல்லை. ஏ ரோஹிணி, இது கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், அந்த தப்பை என்னால் திருத்த முடியாது தான், ஆனால் அதே நேரத்தில் மனோஜ் என்னால் சம்மதிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏளனமாக ஒரு சிரிப்போட இங்கே பார்க்க, என்ன மீனா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே அவரை பற்றி தெரியும்ல, அவர் முழுக்க முழுக்க அவர் அம்மா பேச்சை கேட்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் பின்னாடி உங்கள் கூட வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் அம்மாவையும் கிருஷியும் அவர் ஏற்றுப்பாருன்னு தான் நினைக்கிறீங்களா? அந்த வீட்டுக்கு இவங்க 2 பேர் வந்தாலே இவங்க 2 பேருக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே அப்படின்னு மீனா சொல்ல, உடனே அதுக்கு அங்கே அவங்க பாட்டி சொல்கிறாங்க, மீனா உனக்கு சப்போர்ட் பண்ணுவா, அவகிட்டையாவது உண்மையை சொல்லுன்னு சொன்னல கல்யாணி, ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் கல்யாணிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகும் சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? நிச்சயமாக மாட்டேன். நான் இந்த தப்பை ஒருபோதும் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட அவசியமும் கிடையவே கிடையாது. ஏன்னா பொய் சொல்கிறது நீங்கள், அதுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் நானும். அதுக்கப்புறமா குற்றவாளியாக தான் இந்த வீட்டில் பார்ப்பாங்களே தவிர எதுக்கு நீ இந்த விஷயத்தை முன்கூட்டியே சொல்லலைன்னு கேட்க தான் செய்வாங்க. அந்த தப்பை நான் ஒருபோதும் பண்ண மாட்டேன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க மீனா. ரோஹிணியும் அம்மாவும் திரும்ப திரும்ப கெஞ்சுறாங்க, ஒரு குடும்பத்தை ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாழணும்னா அது எந்த காலத்திலையும் நடக்காத ஒரு விஷயம் ரோஹிணி. உண்மை மட்டும்தான் என்றைக்குமே ஜெயிக்கும். இத்தனை வருஷமாக நீங்கள் சொன்ன போய் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, நாளைக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியதான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் கேட்டு நடந்துக்கிட்டேன் அப்படின்னாலும் கூட, நானே இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவே இல்லைனாலும் கூட, நாளை பின்ன அத்தை என்ன பேசுவாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையை விட அத்தை எனக்கு கொடுக்குற தண்டனை தான் பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்வைக்கு என்றைக்குமே நான் பிடிக்காதவ தான். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க திரும்ப ஏன் மேலேயே பழி போடவும் தயாராக தான் இருப்பாங்க. நீ சொல்லி தாண்டி அவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு கூட சொல்ல தயங்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவையும் கிருஷியும் எங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க அந்த வார்த்தையை விட கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு ரோஹிணியும் அவங்க அம்மா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நேரம், அந்த நேரத்தில் இங்கே கிருஷோட பெரியம்மா பெரியப்பா அந்த கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு இவங்க 2 பேருமே வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்கவும் செய்கிறாங்க. ஊருக்கு கிளம்பின அவங்க ஏன் முத்து கூட இங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக போனவங்க பாதியிலேயே அவங்களும் ஊருக்கு வந்துட்டு போக வேண்டாம்னு முடிவெடுத்து வந்ததுனால இப்போ வசமாக மாட்டிக்கிட்டதே இங்கே ரோஹிணி தான். இப்போ இவங்களை கிருஷியும் அவங்க பாட்டியையும் ஊருக்கு கிளம்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கோவிலில் வச்சு கிருஷ்கிட்ட பேசி பழகி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு ஆசையோடு வந்தவங்க அங்கே நடந்த அத்தனை விஷயத்தையும் கேட்டு அதிர்ந்து போயிட்டு இங்கே ரோஹிணி பக்கத்தில் வராங்க. வந்த அந்த லேடி ரோஹிணி கண்ணத்தில் பல்லான்னு ஒரு அறையை படுறாங்க. உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன், பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு நினச்சி நான் கஷ்டப்படாத வருத்தப்படாத நாளே இல்லை. ஆனால் நீ அதை விட பெரிய பாவத்தை தானே இப்போ இன்னொரு குடும்பத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதாங்க. இந்த கல்யாணி திருந்த போகிறவளே கிடையாது. நான் உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணனாலேருந்து அவளும் சந்தோஷமா இல்லை, அவங்க தம்பியையும் சந்தோஷமாக வச்சுக்கல. அந்த சந்தோஷம் கிடைக்காம தான் உங்கள் தம்பியுமே இறந்து போனார். எங்கே இவளே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தான் ட்ராமா போட்டாலா என்னவோ, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க
கல்யாணியுடைய அம்மாவும் சொல்ல, உங்கள் மேலே எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கல்யாணியை பார்க்குறாங்க. ஏம்மா கல்யாணி, எங்கள் தம்பி மகனை இப்படி அனாதை பயலாட்டம் வளர்த்துட்ருக்கேன், இப்படி அப்பாவும் இல்லை, நீ அம்மா கூட இருந்தோ அவனை பக்கத்தில் இருந்து பார்த்துக்காம உன்னோட வாழ்க்கைக்காக நீ அவனை தனியாக விட்டுட்டு பாட்டி கூட விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கனா, நீ எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கை வாழ்றேன்னு உனக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு அவருமே திட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்குங்க யோசிக்கணும், கிருஷியை நம்ம கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, கிருஷி இங்கே தன் பாட்டி பக்கத்தில் போய் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கவும் செய்கிறான். கிருஷ், நான் உங்கள் பெரியம்மா பெரியப்பா தாண்டா, நீ எங்கள் கூட வாடா, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வரமாட்டேன்னு கிருஷி தலையாட்டிட்டு நிற்க, இங்கே ரோஹிணி வந்துட்டு, கிருஷ் என்னோட பையன், நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, கிருஷ் உங்களோட பையனு இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா ரோஹிணி, இதுக்கு முன்னாடி அவன் உங்கள் பையனா இல்லையா, இல்லை அவனை நல்லா பார்த்துக்குறோமா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல, ஆனால் கிருஷிக்காக ஒருத்தவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணும்போது தான் அவன் உங்கள் பையன்றதை நினைப்பே உங்களுக்கு வருதில்ல அப்படின்னு மீனாவும் சொல்ல, அங்கே நின்றுட்டு இருக்க 2 பேருமே இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, கிருஷியை நாங்கள் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, கிருஷியை நாங்கள் எங்கள் கூட தான் வச்சுப்போம், அவனுக்கு அம்மா அப்பான்ற பாசத்தை நாங்கள் கொடுத்து வளர்க்குறோம், நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கே துரோகத்தை பண்ணிட்டோன்னு நினச்சோம், அதுக்கு பிராயச்சித்தமாக கிருஷியை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டிகிட்ட சொல்ல, இல்லை அவன் எங்கேயும் வரமாட்டான், அவனதுக்கு நான் உங்கள் கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்கள் உங்கள் பொண்ணு கூடவும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்க, எங்கள் கூடவும் அனுப்ப மாட்டீங்கன்னா அவன் தனியாக அனாத மாதிரி வளர்ந்துதாகணுமா, எங்கள் தம்பி பையன் இப்படி வளர்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அவன் தனியாக வளர்ந்து கஷ்டப்படணும்னு அவசியமும் இல்லை, அவனை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி இங்கே கிருஷியை வந்துட்டு விட முடியாமல் ரொம்ப கையை பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. கிருஷை விட மாட்டேன்னு ரோஹிணி ஒரு பக்கம் சத்தப்பட, அவங்க 2 பேரும் கிருஷை ஒரு பக்கம் இழுக்கங்க, கிருஷும் நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மீனா உடனே அவங்க வந்திருக்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் கிருஷோட பெரியம்மா பெரியப்பாவன்னு சொல்லி ஆமாம்மா, இத்தனை நல்லா அவன் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கான்னு தான் நினச்சானா, இத்தனை வருஷமாகவும் அவன் தனிமையில் தான் வாழ்ந்திருக்கான்னு இப்போ தானே எங்களுக்கு தெரியுது, இதுக்கப்புறம் கிருஷி இதுக்குமா தனியாக வாழணும், எங்களுக்கும் பசங்க இல்லை, நாங்கள் கிருஷை எங்கள் பையனாட்டம் நல்லபடியாக ரொம்ப பத்திரமாவே அவனை நாங்கள் பார்த்துப்போம், அவனுக்கு தேவையான படிப்புலேருந்து எல்லாத்தையுமே கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் கொடுப்பீங்க, ஆனால் அவன் அம்மானு சொல்லி இத்தனை வருஷமா இருந்தவன் எப்படி அவன் அம்மாவை விட்டுட்டு வர முடியும்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், அம்மானு சொன்னால் மட்டும் பார்த்தமா, கூட இருந்து தன் பையனை பார்த்துக்கிற அளவுக்கு என்னால் யாராலமா முடியும் அப்படின்னு சொல்ல, ரோஹிணி எங்கள் வீட்டில் தான் வாழ வந்திருக்காங்க, இப்போ தான் எங்களுக்கே விஷயம் தெரியும், ரோஹிணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் இருக்கிற உண்மையை சொல்லி மறைச்சி தான் இவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க, ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க, கிருஷினி அவங்க அம்மா கூட அதே வீட்டில் அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே நின்றுட்டுருக்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, இதை நாங்கள் எப்படிமா நம்புறதுன்னு சொல்ல, நீங்கள் முத்து அப்படின்றவர் கூட தானே இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் அவரை எப்படி தெரியும்னு சொல்லும்போது, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கிருஷியை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், கிருஷினி அவங்க அம்மா கூட இருப்பான், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை கிருஷ் திரும்பவும் அவங்க தனியாக போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஒரு வேலை நடந்ததுன்னா கிருஷி நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இதை கேட்டுட்டு 2 பேரும் சரிங்க, நீங்கள் சொல்கிறதுலையும் உங்கள் வார்த்தை மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதை நம்பி நாங்கள் இப்போ கிளம்புறோம், இல்லைனா நாங்கள் உடனே இங்கே வந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா சொன்னது போல் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போக, இப்போது அங்கே நின்றுட்டு இருக்க கிருஷி வந்துட்டு தன் பாட்டி பக்கத்தில் போய் நிற்க, என்ன மீனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கிருஷி என் கூட வான்னு சொல்ல, கிருஷியை ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியும் போதே உங்களால் கிருஷியை விட்டுட்டு இருக்க முடியலை, அப்படி இருக்க பட்சத்தில் கிருஷி நீங்கள் உங்கள் கூடவே வச்சு பார்த்துக்கிட்டா தான் என்ன, இங்கே பாருங்கள், என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வரத்தான் போகுது, அது இன்றைக்கே தெரிஞ்சதாக இருக்கட்டும், கிருஷியையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க, அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், அத்தை ஒருவேளை உங்களை மனசெரிஞ்சு ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் ரோஹிணி, இதுக்கப்புறமா போய் சொல்லி அந்த வீட்டில் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது, மனோஜும் சரி அத்தையும் சரி உங்களை ஏற்றுக்கணும்னா நீங்கள் உண்மையை சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒருவேளை அவங்க மனசு இறங்கவே இல்லைனாலும் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, மீனா சொல்கிறதா சரின்னு எனக்கும் தோணுதுன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அம்மா புரியாமல் பேசாதம்மா அப்படின்னு சொல்ல, மீனாவுக்கு தான் என்னை பற்றி எந்த விஷயமும் தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சும் எப்படிம்மா உன்னால் பேச முடியுதுன்னு சொல்லும்போது, என்ன ரோஹிணி என்ன தெரியாது, உங்கள் கல்யாண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, புருஷனை இழந்திருக்கீங்க, அதுதானே, அதை தாண்டி வேறு எதுவும் விஷயம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லும்போதே ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு அம்மாவை பார்க்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நீ சொன்ன மாதிரியே செய்கிறோம் அப்படின்னு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. கிருஷியும் நீங்களும் இங்கே உடனே வீட்டுக்கு வரணும், எல்லா உண்மையும் வீட்டில் மொத்த பேர்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே ரோஹிணி கண் கலங்கி அழுதபடி நிற்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பொய் சொன்னது ஏமாத்தினது, அதுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும், ஒரு 5 நிமிஷம் அதில் நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அதில் அனுபவிக்க போகிற வழி
எல்லாமே இத்தனை வருஷம் அனுபவிச்சதை விட கம்மி தான் ரோஹிணி. எதையுமே புரிஞ்சு செயல்பட்டால் தான் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா கிறிஷ் உங்கள் கூட இனி எப்போதுமே இருக்க போகிறதில்ல, அதுதான் இனி நடக்கவும் போகுது அப்படின்னு சொல்ல இங்கே 2 விதங்களில் மாட்டிக்கிட்டே ரோஹிணி தவிச்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் போனாலும் கஷ்டம், போகவே இல்லைனாலும் கஷ்டம். ஏன்னா கிறிஷை அவங்க கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி மிரட்டுறாங்க. இதனால் ரோஹிணி நடுநிலைமையில் நின்று இப்போ அழுதபடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் மீனா கிட்ட ஒரு நிமிஷம் மீனா அப்படின்னு சொல்ல இங்கே திரும்பி பார்க்குறாங்க. மீனா, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் நான் அதை நான் செய்கிறேன், அதை நான் கேட்டுக்கிறேன், ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அப்படியே யோசனையாகவே நிற்கிறாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கைக்காக இதை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுமா? அங்கே கிறிஷோட பாட்டியும் கேட்க மீனா பார்க்குறாங்க. அப்போனா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ரோஹிணியும் நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் அதை கேட்குறேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிறிஷை முதல்ல ஹாஸ்டல்லேருந்து போட்டிருக்கீங்கள, ஹாஸ்டலில் போட்ட கிறிஷை இனி வீட்டிலேருந்து போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும், அதுவும் நம்ம வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்ல, மீனா அது எப்படி முடியும்னு சொல்ல, இதனால இவ்வளோ தூரம் நான் இறங்கி வந்ததே பெரிய விஷயம், முதல்ல நீ இதை பண்ணுங்க, அதுக்கப்புறமா அந்த விஷயத்த சொல்லணுமா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு எங்கள் மீனா சொல்ல, அது மட்டும் இல்லை ரோஹிணி, வீட்டில் இனி என் புருஷனை கேவலமாக நடத்துறது, கேவலமாக பார்க்குறது, டிரைவர்னு சொல்லி அவரை ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறதும், இது எதுவுமே உங்கள் புருஷன் அந்த வீட்டில் இனி பண்ணக்கூடாது. அதையும் மீறி அவர் அதை பண்ணாருன்னா உங்கள் புருஷன் பண்ண வேலைகளும் எனக்கு தெரியும், அவர் பண்ண அத்தனை வேலைகளையும் நான் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இனி அந்த வீட்டில் கிடைக்காமலே போகிறதுக்கான வாய்ப்பும் கூட அதிகமாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவத்தோட இவங்க 3 பேர்கிட்டையும் பேசவும் பிடிக்காம பார்க்கவும் பிடிக்காம அங்கேருந்து கிளம்பி போக, ஆனால் அவங்க மனசு மட்டும் ரொம்ப ரணமாக இருக்கு. இந்த குடும்பம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா எப்படி தாங்குன்ற மாதிரியான யோசனையோட போகிறாங்க. மீனா சொன்ன விஷயத்தை கேட்ட ரோஹிணி உடஞ்சு போய் தான் நிற்கிறாங்க.